நைட்டு 10:30 ஆயிடுச்சு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து முன்னா கீழே இருந்து ஃபோனு நண்பா பிரியாணி இருக்குது வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து பார்த்தா நல்லா சுட சுட பிரியாணிக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி இலை தயிர் பிரியாணிக்கு சாம்பார் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ஊறுகாய் ஏதோ சரக்கடிக்கிறதுக்கு தொட்டு நக்கிற மாதிரி ஊறுகாய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சுருக்காங்க. ஃபைனலாக பாக்ஸுக்குள்ளே பிரியாணி இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரி தெரியல, மேலே வெறும் ரைஸு அப்புறம் வெள்ளை கலர் ரைஸு எல்லோ கலர் ரைஸ் ரெண்டும் தான் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு முட்டை நல்லா தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. ரைட் ஓகே, முதல்ல சாம்பார் ஊற்றி லைட்டாக டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாம்பாரை லைட்டாக ஒரு ஓரமாக ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்ட உடனே எனக்கு ஆஹா இந்த சாம்பாருக்கும் பிரியாணிக்கும் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாம்பாரை ஊற்றாமே வெறும் பிரியாணியை சாப்பிட்டேன். பிரியாணி உண்மையில் எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. பிரியாணியில் ஒரு முட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சிக்கன் பீஸ் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் சிக்கன் பீஸ் நல்லா மசாலா நல்லா இருந்துச்சு, அதனால் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நைட்டு 10:30 பிரியாணி சாப்பிட்றது நல்லதா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ பக்கம் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு கையை கழிட்டு வந்து அப்படியே மறுபடியும் திரும்பி படுத்து தூங்கியாச்சு.